Hi friends, welcome to Possible Cooking. So இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெடிஷ்னல் டிஷ் தான் பார்க்க போறோம். அதான் நாகர்கோவில் ஸ்டைல் வெறும் கறி. அது என்னோட ஹஸ்பண்ட் ஃபேவரட் ஃபுட்டு. ஸோ எப்பயுமே கேட்பாரு எனக்கு எப்போ அந்த டிஷ்ஷு செஞ்சு கொடுக்க போறேன்னு. ஸோ என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கால் பண்ணி அந்த டிஷ்ஷை கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு அதான் ட்ரை பண்ண போறேன். அது கூடவே சைட் டிஷ் வந்து செட்டிநாடு ஃபேமஸ் உப்பு கறி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ரெண்டுமே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற டிஷ் நாகர்கோவில் ஸ்டைல் வெறும் கறி. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ். இது எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்: திருகுன தேங்காய் 100 கிராம், சில்லி 3, ஜீரகம் 2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை, நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கோங்க, சால்ட். இப்ப திருகுன தேங்காய், குண்டு மிளகாய், 5 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் மீதி இருக்க சின்ன வெங்காயம் இடிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சு வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வேற எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் தேவையில்லை. இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப குவிக்கா ரசம் பண்ற டைம்லயே கூட பண்ணிடலாம். ஆனா இது நாகர்கோயிலோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ரொம்ப டேஸ்டியா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப கரைச்சு வச்ச புளியை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான வெறும் கறி ரெடி. நான் இதை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இதோட பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியே என்னோட ஹஸ்பண்ட் அவங்க அம்மா செய்யற மாதிரி ஊர் டேஸ்ட்ல இருக்குன்னு சொன்னாரு. இதுக்கு சைட் டிஷ் உப்பு கறி செய்ய போறோம். அதுக்கான ரெசிபி நான் அடுத்த வீடியோல போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் நெக்ஸ்ட் வீடியோக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.